ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் யூடியூப்பில் ஏதோ ஒரு கேட்டகரியில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி சக்ஸஸாக ரன் ஆகிட்டுருக்குது. இப்போது இன்னொரு சேனல் ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறீங்க. ஏதோ அதை ஃபஸ்ட்டு இருக்கிற கேட்டகரியோட வேறு, இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது டெக் கேட்டகரினா, இப்போ நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டகரியில் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இந்த சேனலை இதே மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே 1 இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி வியூஸர்ஸ் எல்லாம் மெதுவாக அதுவாக தானாக வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வர வச்சிட்டு இருக்கிறத விட, பழைய உங்கள் சேனலோடையே லிங்க் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்கிரைபர் வர வைக்கலாம். அது எப்படின்னாக்கில் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் இந்த சேனல் வச்சுருக்கிறேன். இந்த சேனலில் ரியா டெக் இந்த சேனல் வச்சுருக்கிறேன். இந்த சேனல் பாருங்கள். இதில் நான் இன்னொரு சேனல் ரன் பண்ணிட்டு வரேன். இப்போ இது என்னோடய பழைய சேனல்னு வச்சுக்கலாம். இப்போ நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க சேனலை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மை அனதர் சேனல் டுடே நியூஸ் அப்படின்னு இருக்குது. இது மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சேனலை ஃபஸ்ட்டில் இது இன்னும் ரெண்டுமே ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இதை காமிக்கிறேன். இதே உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகி ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற இடத்துல நீங்கள் இந்த மாதிரி புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதை உங்கள் பழைய சேனலோட இந்த மாதிரி லிங்க் பண்ணி விட்டிங்கன்னா, அதை பார்க்குறவங்க இது கீழே இருக்கிற அவங்களோட சேனல்னு இந்த பழைய சேனலில் நல்ல நல்ல வீடியோஸ் தான் அப்படி இப்போ இந்த சேனல்லையும் அதே மாதிரி நல்ல வீடியோஸ் தான் போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் அதையும் கிளிக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சீக்கிரமே சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இது எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி எப்படி உங்கள் பழைய சேனலில் புது சேனலில் லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். எப்படி கொடுக்குறான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட இன்னொரு சேனலோட ஐடியா அதோட லிங்க்கை காப்பி பண்ணி நான் இப்போ என்னோடய ஒரு சேனலுக்கு கொடுக்க போகிறேன். அது மாதிரியே நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குரோமில் போய்க்கலாம். யூடியூப்பில் போய்க்கலாம். இங்கே இப்போ எந்த சேனலை நம்ம பழைய சேனலோட லிங்க் பண்ண போகிறோமோ அந்த புது சேனலை எடுத்துக்கோங்க. அதோட யூஆர்எல்லை காப்பி பண்ணிக்கணும். இப்போ இதுதான் இந்த சேனலோட யூஆர்எல்ல தான் நான் என்னோடய இன்னொரு சேனலில் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சேனலை ஓப்பன் பண்ணும்போது இந்த சேனல் அங்கே கீழே தெரியும். அதை பார்க்குறவங்க இந்த சேனலையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இதோட யூஆர்எல்லை எப்படி காப்பி பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே சைடில் ஒரு 3 மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் மை சேனல்னு வரும். அந்த மை சேனலை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இங்கே இருக்கிற அந்த லிங்க்கை காப்பி பண்ணி எடுத்துருங்க. இப்போ எந்த சேனலில் கொடுக்க போகிறீங்களோ அந்த சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ரியா டெக்கில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ரியா டெக்குன்ற சேனலை பார்க்குறவங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரியா டெக்கில் கிரியேட்டர் ஸ்டுடியோ போய்க்குங்க. கிரியேட்டர் ஸ்டுடியோ போய் வியூ சேனல் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி வந்துடும். இங்கே ஆடியஸ் செக்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே கண்டென்ட் அப்படின்னு காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணி
கஸ்டம் குரூப்பிங்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே வந்து ஆட் சேனல்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து டைட்டிலில் வந்து மை அனதர் சேனல் கொடுத்துக்குங்க. இங்கே வந்து நீங்கள் அங்கே காப்பி பண்ண அந்த யூஆர்எல்லை இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆடுன்னு கொடுங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த சேனலோட லோகோ இங்கே வந்துடுச்சு. இவ்வளோ தான். இப்போ வந்து டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தடவை டன் கொடுத்துட்டா முடிஞ்சு. இப்போ 2 சேனலுமே, இந்த 2 சேனலும் இந்த ரியா டெக் சேனலில் வரும். ஸோ இந்த ரியா டெக் சேனலை போய் பார்க்குறவங்க என்னோட அனதர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ காட்டுற பாருங்கள். சர்ச் பாரில் போய் ரியா டெக்னு அடிச்சிட்டேன். ரியா டெக்கை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போதைக்கு அது வரலை, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் எதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அல்லது உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் நல்லாவே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.